ஜெனியினுடைய பெரியப்பா பாபு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஹாஸ்பிட்டலில் ஜெனியோட அப்பாவை பார்க்க வேக வேகமாக ஓடி வர்றார். தன் தம்பியை பார்த்துட்டு அழுகிறார். தன் தம்பிக்கு நடந்த செய்தி கேள்விப்பட்டு அவரால் மனசு தாங்க முடியலை. ஹாஸ்பிட்டல்லையும் அழுகிறாரு. தன் தம்பிக்கிட்ட கேட்குறாரு, சொல்லுடா யார் இது, நான் அவனை போய் கொண்டுட்டு வரேன் அப்படின்னு. இதில் அண்ணன் தம்பியோட பாசம் அப்படிங்கிறது உயர்வாக தெரியுது அப்படின்னு உணர்ந்துக்கலாம். ஜெனி இந்த பாபு பெரியப்பா மற்றும் அவருடைய ஒய்ஃப் செல்வி, இவங்க 2 பேருக்கும் ஒரு செல்ல பிள்ளை அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவே பாசமாகவே சின்ன வயசுலேருந்து அவங்க வீட்டில் வளர்ந்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஜெனி ஜாபுக்கு ரொம்ப தீவிரமாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. பொருளாதார பின்னடைவு குடும்பத்தில் இருக்குது. யார்கிட்டையும் போய் கேட்கல, நஷ்டஈடு கேட்கல. ஸோ எங்கேயும் அவங்க போய் போராடலை, நீதி வேணும் அப்படின்னு சொல்லலை. அமைதியாக அடுத்த முயற்சி அப்படிங்கிறத அவங்க பண்ணிகிட்ருக்காங்க வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லலாம். ஜெனிக்கு அவங்க அப்பா சொன்ன ஒரு விஷயம் மட்டும் மனசில் வந்துக்கிட்டே இருக்குது அடிக்கடி. சாக்கடையில் கல்லை விட்டு எரிஞ்சால் அது நம்ம மேலே தான் தெரிக்கும். அதை மனசில் வச்சுக்கிட்டு ஜெனி எந்த ஒரு பிரச்சனையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க அடுத்த நகர்வுக்கு வாழ்க்கையில் பயணப்படுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த நேரம் அப்பா வேலை பார்க்கக்கூடிய அதே கம்பெனியினுடைய முதலாளி ஜெனியை கூப்பிட்டு வேலைக்கு அமர்த்துறாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்பாவோட கம்பெனிலேயே மெடிசன் டிஸ்ட்ரிபியூட்டர் கம்பெனி. ஸோ அதில் அசிஸ்டன்ட் மேனேஜர் பொசிஷன் கம்பெனியோட முதலாளி ஜெனிக்கு கொடுக்குறாரு. அதனுடைய சேலரி பார்த்திங்க அப்படின்னா 3000 ரூபாய் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த வேலையும் மேனேஜராக இருக்கக்கூடிய இன்னொரு நபருக்கு ஜெனியின் மீது ஒரு பொறாமை எண்ணத்தை உருவாக்கியது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஜெனி இப்போ அசிஸ்டன்ட் மேனேஜர், நெக்ஸ்ட்டு எங்கள் மேனேஜர் போஸ்டிங்கை பிடிச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு வித பயம் அவருக்குள்ளார வந்துடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒர்க் பார்த்திங்க அப்படின்னா ஜெனி ஃபுல்லாக மேனேஜ்மெண்ட், அதாவது மெடிசன்ஸ் ஆர்டர் போகணும், ரெப்ரசன்டேட்டிவ் கிட்ட பேசணும், அக்கௌண்ட்ஸ் செக்ஷன் பார்க்கணும், டேலி கரெக்டாகுதா அப்படிங்கிறத செக் பண்ணணும், மெடிசன்ஸ் எக்ஸ்பைரி டேட் செக் பண்ணணும். ஸோ எந்தெந்த மெடிசன் எந்தெந்த பர்சன்டேஜில் எவ்வளோ பேருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஓவரால் ப்ராசஸ் எல்லாமே ஜெனி பார்க்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் அந்த கம்பெனியில். இது எல்லாமே அவங்க கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதே நேரம் ஜெனி வேறு ஜாபுக்கும் நியூஸ் பேப்பர் பார்த்து அப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா சேலரி கொஞ்சம் கூட கிடைச்சா ஃபேமிலிக்கு யூஸாக இருக்குமே அப்படிங்கிற ஐடியாவில். ஸோ ஜெனி அடுத்த மாஸ்டர்ஸ்க்கு மேலே இன்னொரு மாஸ்டர்ஸ் ஆஃப் ஃபிலாசபி பண்ணுறதுக்காக ஆசைப்பட்றாங்க. ஸோ அதுக்காக அவங்க அப்ரோச் பண்ணுறாங்க. காலேஜ் அட்மிஷன் கிடைக்குது, பட் அதற்கு பே பண்ண அவங்கக்கிட்ட பணம் இல்லை. ஸோ உடனே தன் அப்பாவோட முதலாளியை போய் பார்த்து கேட்குறாங்க, எனக்கு 20,000 கொடுக்க முடியுமா, நான் என்னுடைய காலேஜுக்கு படிப்புக்கு அது உதவியாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. நான் உங்களுக்கு இங்கே வேலை பார்த்துக்கிட்டே அந்த சம்பளத்தை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் முதலாளி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இல்லை உங்கள் அப்பா ஏற்கனவே 50,000 பணம் வாங்கியிருக்காரு, அதையே இன்னும் கட்டலை, ஸோ இது நான் கொடுக்க முடியாது அப்படின்னு ஒரு டவுட்ஃபுல்லாகவே ஜெனிக்கிட்ட சொல்கிறாரு. ஜெனி கோவமாகி முதலாளிக்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் அப்பா எதுக்கும் உங்களுக்கு பணம் கொடுக்க தேவையில்லை, நீங்கள் தான் எங்கள் அப்பாவுக்கு பணம் கொடுக்கணும். இவ்வளோ பெரிய மேஜர் அட்டாக் நடந்திருக்கு, மர்டர் அட்டாக் பஸ்ஸில். ஸோ இதை பற்றி நீங்கள் எதுவுமே பேசலை, அதுக்காக எந்த ஸ்டெப்பும் எடுக்கலை அப்படின்னு கோபத்தோடு பேசிவிட்டு அந்த இடத்துல இருந்து ஆஃபீஸ்லேருந்து வெளியில் வந்துட்டாங்க ஜெனி அப்படின்னு சொல்லலாம். வேலையே வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு குட் பை சொல்லிவிட்டு அப்பாவோட கம்பெனிலேருந்து வெளியில் வந்துட்டாங்க ஜெனி அப்படின்னு சொல்லலாம். ஒரு உயிர் பூலோகத்தில் உருவாக தாய் தனது கருவில் 10 மாதங்கள் சுமக்கின்றாள். அந்த உயிருக்கு தனது இரத்தத்தை பாலாக கொடுக்கின்றாள். இப்படி வருகின்ற உயிரை சாமானியர்கள் சர்வசாதாரணமாக 10 மாதங்கள் சுமந்து பெற்ற கருவை 10 நிமிடங்களில் அழிக்க துணிகின்றார்கள். இது எந்த விதத்தில் மனித உரிமை மீறல், தனி மனித தாக்குதல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் ஜெனியினுடைய வாழ்க்கையில் தொடர்ந்துக்கிட்டு இருந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். வெறும் 5 நிமிடம் 10 நிமிடம் கோபத்திற்காக மனித உயிரையே கொலை செய்யக்கூடிய கொலைகார கும்பல்கள் அதீதம் சமூகத்தில்.